ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீஷோலேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். அப்படியே சாலடுக்கு அப்படியே இழுத்துக்கு இது பண்ணோன்னு அது ரொம்ப கஷ்டப்பட்டு அது பண்ணேன். ஏன்னா டக்குன்னு பாதியாக அவங்க செய்கிறப்போ அப்படியே வருது நீட்டமாக. பட் நம்ம செய்கிறப்போ அந்த வெள்ளரிக்காய் துண்டாக கட் ஆகிடுது. அது நம்ம பொறுமையாக செய்யணும் போல இருக்குது. அது அப்படியே இதாகிடுது பாருங்கள், எவ்வளோ வெள்ளரிக்காய் வேஸ்ட் ஆகி போச்சு. சரி பரவாயில்ல, அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த ப்ராடக்ட் அந்த நீட்டமாக இருக்கிறதுக்காக ஒரு சமயம் கேரட்டு அது மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற காயெல்லாம் செஞ்சோம்னா அது நல்லா வரும்னு நினைக்கிறேன். இது வெள்ளரிக்காய் செய்கிறது இப்படி வச்சுட்டு அப்புறமே ஏதோ ஒரு டைமில் இப்படி தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் இது பண்ணேன். அதனால தான் உடஞ்சிருச்சாட்டுக்குன்னு தோலோடு அப்படியே நீட்டமாக சீவி எடுத்து அப்பையும் பாருங்கள், அதுவும் மெதுவாக தான் செய்கிறேன். அப்படி இருந்தால் கூட டக்குன்னு ரெண்டாக உடஞ்சிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு நம்ம எப்பயும் துருவுறது இருக்குது இல்லைங்களா, அதுதான் நம்மளுக்கு ஆபத்து பாந்தோன்னா இது பண்ணுவான்னு சொல்லிவிட்டு அந்த துருவுறதை எடுத்து சரக்குன்னு மீதி இருக்கிற வெள்ளரிக்காயிலெல்லாம் துருவிட்டேன். ஏன்னா எனக்கு இது மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக தான் இது வாங்கினேன் ப்ராடக்டை. அதுக்கப்புறம் இதை அப்படியே துருவிட்டேன். ஒரு சமயம் கேரட் துருவி இருந்தோம்னா கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். நீட்டமாக பீட்ரூட்டு கேரட் அது மாதிரி கெட்டியான காய்ங்கெல்லாம் துருவணும்னா வந்துடும் நினைக்கிறேன். வெள்ளரிக்காய் தோல் இல்லாமல் துருணுன்னு நினச்சேன், அது வரல. அப்புறம் தான் தோலோடு சேர்ந்து துருவி போட்டுட்டேன். அதை போட்டுட்டு அப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் துருவணும் இல்லைங்களா, நம்ம எப்பயும் துருவுறதில்ல, அப்படி தூளாக அதையும் கொஞ்சம் கலந்துட்டேன் பாருங்கள். அந்த மாதிரி துருவினதையும் அதையும் கலந்துட்டு, ஏன்னா வெள்ளரிக்காய் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டு, கொஞ்சம் தான் தயிர் ஊற்றினேன். ஏன்னா நிறைய தயிர் ஊற்றினோம்னா டயட்டுக்கு இதாகிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு உப்பு போட்டு சீரகத்தூள் போட்டிருக்கேன்.